ஒரு நாள் 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கார் எடுத்துட்டு நல்ல வெளியே போய் சுத்திட்டு படம் பார்த்துட்டு ரொம்ப லேட்டா ஹாஸ்டலுக்கு வந்தாங்க. அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குன்றத மறந்தே போயிட்டாங்க. காலையில எந்திரிச்சதும் எக்ஸாம்ல இருந்து தப்பிக்க ஒரு திட்டம் போட்டாங்க. அவங்க உடம்பெல்லாம் மண்ணையும் சேரையும் அப்பிக்கிட்டு நேரா அவங்க ப்ரொஃபசர் கிட்ட போனாங்க. சார், நேத்து நைட்டு நாங்க ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போனோம். வர்ற வழியில டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஹாஸ்டல் வரைக்கும் காரை தள்ளிட்டே வந்தோம் சார். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால எங்களால படிக்கவே முடியல சார் அப்படின்னு சொன்னாங்க. இறக்க குணம் படிச்ச அந்த ப்ரொஃபசர் அவங்கள பாவம்னு நினைச்சாரு. சரி பரவாயில்ல, 2 நாள் கழிச்சு நீங்க ரீடெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. அந்த 4 பேரும் சந்தோஷமா கிளம்பிட்டாங்க. 2 நாள் கழிச்சு எக்ஸாம் எழுத வந்தாங்க. அவங்க 4 பேரையும் தனித்தனி ரூம்ல உட்கார வச்சாங்க. ஆனா அவங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தாங்க. ஏன்னா இந்த தடவை நல்லா படிச்சுட்டு வந்திருந்தாங்க. கொஸ்டின் பேப்பர்ல மொத்தம் 2 கேள்விதான் இருந்துச்சு. முதல் கேள்விக்கு 1 மார்க், 2வது கேள்விக்கு 99 மார்க். முதல் கேள்வி அவங்க பேர் என்ன, 2வது கேள்வி கார்ல எந்த டயர் பங்க்சர் ஆச்சு. கொஸ்டின் பேப்பரை பார்த்த 4 பேரும் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. நல்லா மாட்டணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்பயுமே யாரையும் ஏமாத்தி தப்பிச்சிடலாம்னு நினைக்க கூடாது. நிச்சயமா அது நமக்கே பெரிய ஆப்பா வந்து முடிய வாய்ப்பு இருக்கு.